இன்னைக்கு ஒரு வேளை குளிச்சு 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கிற நம்ம, ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு 3 வேளை குளிக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆக்சுவலா நம்ம இப்படித்தான் இருந்திருக்கணும். பீப்பிள் வந்து ஒரு டைம்ல எத்தன டைம் குளிக்கிறது, எத்தன டைம் சாப்பிடுறதுன்னு தெரியாத கன்ஃப்யூஷன்ல இருக்கும்போது, லார்ட் சிவா அவரோட வாகனமான நந்திய அனுப்பி, அதாவது பசவர அனுப்பி பீப்பிள் கிட்ட போய் 3 வேளை எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு, ஒரு வேளை மட்டும் சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஆனா இந்த நந்தி குழப்பத்துல எல்லாத்தையும் மாத்தி சொல்லிடும். இதனால பீப்பிள் 3 வேளை எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு ஒரு வேளை சாப்பிடறதுக்கு பதிலா 3 வேளை நல்லா கொட்டிக்கிட்டு ஒரு வேளை மட்டும் குளிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 3 வேளை நல்லா முச்சுக்கு முச்சுக்குன்னு கொட்டிக்கிட்டதுனால ஊருக்குள்ள ஃபுல்லா பஞ்சம் பட்டினி எல்லாம் தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சது. இப்போ மக்கள் கஷ்டப்படுறத பார்த்த லார்ட் சிவா, ஒன்னாலதான் இந்த பசங்க நல்லா திங்க ஆரம்பிச்சு பட்டினியில கிடக்குறானுங்க. இப்போ இதை நீயே தான் சரி பண்ணணும். போய் அவனுங்களுக்கு உழவு தொழில ஹெல்ப் பண்ணு, போய் உழு அப்படின்னு சொல்லி இந்த நந்திய பனிஷ்மெண்டா அனுப்பி விடுவாங்க. இப்படித்தான் நம்ம எல்லாரும் விவசாயம் பண்றதுக்கு ஹெல்ப்பா இந்த பசு, எருது அவங்க எல்லாம் கூட வச்சு சுத்திட்டு இருக்கோம்.